வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வக்கீல்கள் மீது நடவடிக்கை சட்டமா பழிவாங்கலா என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். காவிரி பிரச்சனை, சேது சமுத்திரம், இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் பல முறை ஆயுதெழுத்தும் பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் பல்வேறு தளங்களிலும் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போலவே போலீசாருக்கும் வக்கீலுக்கும் இடையிலான மோதலும் தொடர்ந்து ஒரு தொடர்கதையாக மாறிவிடுமோ என்ற அச்சம் சமீபத்திய சூழலில் எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் 2009ஆம் ஆண்டு போலீசாருக்கும் வக்கீல்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. கல்வீச்சு, தடியடி என நீண்ட கலவரத்தில் பலர் காயமடைந்தனர். வாகனங்களும் காவல் நிலையமும் தீக்கிரையாகின. நீதிமன்ற வளாகத்தில் நடந்த இந்த சம்பவம் இந்திய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு இரு தரப்பினருக்கும் இடையேயான உறவுகள் அத்தனை சுமூகமாக இல்லை. வக்கீல்கள் மீது போலீசாரும், போலீசார் மீது வக்கீல்களும் மாறி மாறி குற்றம் சாட்டி வந்தனர். அவ்வப்போது இருவருக்கும் இடையே விரும்பத்தகாத சம்பவங்களும் நடந்தேறி வந்தன. இந்நிலையில் கடந்த வாரம் டிஜிபியை பார்க்க சென்ற வக்கீல் சங்க நிர்வாகிகளை போலீசார் அவமரியாதை செய்ததாக நீதிமன்றத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு வழக்குகள் தொடர்பாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் உட்பட 6 வக்கீல்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 40க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. டிஜிபி விவகாரத்தை மனதில் கொண்டு போலீசார் வேண்டுமென்றே வக்கீல்கள் மீது வழக்கு பதிவு மற்றும் கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக வக்கீல்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலீசாரின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தையும் அறிவித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினரோ தவறு யார் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்கள் கடமை, அந்த அடிப்படையில் புகாரின் மீது விசாரணை நடத்தப்பட்டு சட்டப்படியான நடவடிக்கைகள் மட்டுமே எடுத்து வருகிறோம் என்கிறார்கள். குற்ற நடவடிக்கைகளை குறைப்பதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய போலீசாரும் வக்கீல்களும் முட்டி மோதி நிற்கும் சம்பவம் சமூக ஆர்வலர்களை கவலையடைய செய்துள்ளது. வக்கீல்கள் மீது நடவடிக்கை சட்டமா பழிவாங்கலா? வக்கீல்கள் மீது நடவடிக்கை சட்டமா பழிவாங்கலா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரை போலவே பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் திரு அமல்ராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கருணாநிதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு கருணாநிதி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம பார்க்கும்போது போலீஸ் பழிவாங்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு ஒரு வக்கீல்கிட்ட புகார் வருது. என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப பழைய வழக்குகள்லாம் தூசி தட்டப்பட்டு விறுவிறுன்னு வக்கீல்கள் கைது செய்யப்படுறாங்க. அவர்கள் மீது வழக்கு இருந்ததும் குற்றச்சாட்டு இருந்ததும் அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பொய் வழக்குகள், பொய் குற்றச்சாட்டுங்கிறதா இல்ல. நேற்று வரை கைது நடவடிக்கைகள் மந்தமாக இருந்த நிலையில் டிஜிபி மீது வக்கீல்கள் புகார் தந்துவிட்ட நிலையில் தனதான பழைய புகார்கள்லாம் தூசி தட்டப்படுகிறது. இது பழிவாங்கும் நடவடிக்கை என்கிறது வக்கீலுடைய தரப்பு. அப்படி சொல்ல முடியாது. அதாவது இந்த சம்பவத்தின் காரணமாக, இந்த சம்பவத்தில் அதிகமாக காவல்துறை மேல குற்றம் சுமத்துகிறார்கள். இதுவரை நம்ம காவல்துறை பல சந்தர்ப்பங்களில் அட்வொகேட்ஸ்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அட்வொகேட்ஸ் பொதுவாகவே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனித சமுதாயத்துல கொஞ்சம் ஓரளவு குற்றம் நடக்கிறத கேட்கக்கூடிய மனப்பக்கம், நமக்கேன்னு ஒதுங்கி போகாம வெளிக்கிற நேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் காவல்துறைங்கிற ப்ரொஃபஷனையும் அட்வொகேட்ங்கிற ப்ரொஃபஷனையும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இதற்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 2 பேருக்கு எடுக்கிற ஈகோ கிளாஸ் தான். இதுல எல்லாருமே ஒட்டுமொத்தமா அட்வொகேட்ஸ் அத்தனை பேரும் மோசம் நான் சொல்லல. அதே மாதிரி அதை பற்றி நம்ம பின்னாடி வருவோம். இந்த கடந்த ஒரு வாரத்துல ஒரு மாஜிஸ்ட்ரேட் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 40-45 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கான காரணம் பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படின்றாங்க. நிச்சயமாக இல்ல, பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்க முடியாது. நாளைக்கு கோர்ட்ல போய் நிக்கும் போது ஜஸ்டிஸ் கேட்க போறாங்க, அட்வொகேட் ஆர்கியூ பண்ண போறாங்க. அப்ப பதில் சொல்ல கடைப்பட்டிருக்கார்கள். எந்தவித ஆதாரம் இல்லாம ஒரு சாதாரண ஒரு குடிமகனை கூட அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த நாட்டில் இடம் கிடையாது, சட்டத்தில் ஜுடிஷியல் சிஸ்டம் இல்ல. அவங்க அப்படி இருக்கும்போது கோர்ட்ல கொண்டு போய் ஒரு அட்வொகேட் நிக்க வச்சு ஒரு பொய்யான வழக்குகளை ஜோடிச்சிடவோ இது பண்ண முடியாது. இருந்திருக்கும் வழக்குகள் இருந்திருக்கும், அவைகள் விசாரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். சில சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா வீணா அட்வொகேட்ஸுக்கும் போலீஸுக்கு இடையில ஒரு ப்ராப்ளங்கள் வர வேண்டாங்கிறதுக்காகவே சில வழக்குகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் அல்லது அன்னசரியா தொந்தரவு கொடுக்காம அரெஸ்ட் பண்ணாம வைத்திருந்திருக்கலாம். சட்டவிரோதமாக இல்ல, சட்டத்தை சில சமயங்கள்ல நம்ம வக்கீல்களின் நலன் கருதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் இருக்கிறதுக்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கிறதா? இருக்கு. அதாவது சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு பார்க்கும்போது
இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு சில நடவடிக்கைகளை கூட நிறுத்தி வைக்கிறதுக்கு இருக்கு. இப்போ ஒரு இதுல ஒரு அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு, ஒரு வில்லேஜ்ல ஒரு தவறார் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு. அங்க போய் அரெஸ்ட் பண்ணா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்பது இல்லை. சமமாக இருந்தால் கூட சந்தர்ப்பத்திற்காக ஒரு அட்வர்ஸ் இம்பாக்ட் வருங்கிறதுக்காக அதை நிறுத்தி வைப்பதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கிறது. அது காரணம் காட்ட வேண்டும். அவருடைய பார்வையில பாத்தீங்கன்னா நாங்க வக்கீல்கள் மீது எப்போதும் நாங்க வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் பேணி வந்திருக்கிறோம். அதனால நாங்க பல சமயத்தில் இது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுக்க கூட தயங்கினதில்லை. ஒரு தாமதமா பண்ண ஒரு பெரிய அட்வான்ஸா ஒரு வேண்டாமே, விரும்பத்தகாத நிகழ்வு வர வேண்டாமேங்கிறதுக்காக நாங்க வந்து செஞ்சது கூட உண்டு அப்படிங்கிறது திரு கருணாநிதி பார்வை. 40 பேர் உங்களுடைய கணக்குல வந்து இந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் உட்பட ஒரு 40-45 வக்கீல் வழக்கறிஞர்கள் இப்ப கடந்த 4-5 நாள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் யார் மீதும் புதிதாக வழக்கு போடப்படவில்லை. இவர்கள் எல்லோருமே ஏற்கனவே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக, குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டவர்களாக, குறைந்தபட்சம் எஃப்ஐஆரில் பெயர் பதிவு செய்யப்பட்டால் இருந்திருக்கிறார்கள். அப்படித்தானே கைது செய்யணும். அதுதானே உங்களுடைய சட்டம் சொல்லுது. நீங்க படிச்ச சட்டம் அப்படித்தானே சொல்லுது. மற்றவர்களை கைது செய்யும் போது பேசாம இருக்கும்போது வழக்கறிஞர் மீது ஒரு கைது வந்த உடனே இது பழிவாங்க நடக்கணும் என்ன அர்த்தம்? இந்த கைது பாரபட்சம் என்று இருக்கிறது மட்டும்தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. என்ன பாரபட்சம்? நீங்க சொன்ன மாதிரி பழிவாங்கலாம், நிச்சயமா பழிவாங்கல். என்றைக்கு கன்னியாகுமரி இன்சிடென்ட் அதை தொடர்ந்து வக்கீல் சங்க தலைவர்களும் மற்ற பொறுப்பாளர்களும் ஒரு டிஜிபியை சந்தித்து இந்த கடந்த 4 வருடங்களாக வழக்கறிஞர் மீது ஒரு பொய் வழக்கையே புனைகிறார்கள் காவல்துறையினர், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்ல அவர்களை கண்காணிக்க வேண்டும். காவல்துறையினர் பொய் வழக்கு புனைகிறாங்கிறத நீதிமன்றம் தீர்மானிக்கணுமா நீங்கள் தீர்மானிக்கணும்? நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். வழக்கை எதிர்கொள்ள வேண்டியது அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கு காலையில் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து ஒரு கண்டெம்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. யாருக்கு? ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், 2 டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர். சோ இவங்க போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் தவிர பனிஷ்மெண்ட் கொடுக்கிற ஜட்ஜ் இல்ல. பனிஷ்மெண்ட் எங்க கொடுத்தாங்க? கொடுக்கறாங்க. இவங்க தானே அடிக்கிறாங்க. இவங்க தானே இவங்களை யாரு அடிக்க சொல்றாங்க? அடிக்கிறது பற்றின வழக்கு வேற. அடிக்கிறது வந்து வக்கீல்கள் மட்டும் இல்ல, அவர் வந்து பொதுமக்கள் மற்ற பல சமயத்துல புகார் இருந்திருக்கு. அது தனி கேட்ட. நான் கேட்கறது இப்ப கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்கு இருக்கிறது, எஃப்ஐஆர் இருக்கிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இவர்களை கைது செய்வது என்ன தவறு? ஒரு சாமானியனை கைது செய்யலாம் காவல்துறை. உங்களுக்கு ஆட்சேபம் நடக்காது, நீங்க அவர் வக்காலத்து வாங்கி போவீங்க. ஆனா நீங்க உங்கள் மீது கைது செய்யப்படும் போது நீங்கள் நீதிமன்றத்தை அணுகாமல் டிஜிபி அணுகிறீர்கள். இல்ல அதுதான் சொல்ல வரேன். இப்போ வழக்கறிஞர் மேல ஏன் வழக்கு போடுறாங்க? புகார் இல்ல. அதுதான் இந்த வழக்குகள்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்காக அவர்கள் வந்து வாதாட வருகின்ற பொழுது வழக்கறிஞர் சமுதாயம் மட்டும்தான் ஒரு காவல்துறை செய்கின்ற அந்த அட்ராசிட்டியை வந்து எதிர்த்து கேள்வி கொடுக்க ஒரு பவர் வந்து அட்வொகேட் மட்டும்தான் செய்யறான். ஆனா அட்வொகேட் உங்களுடைய பார்வை எப்படியானால் வழக்கறிஞருடைய அட்ராசிட்டியை தட்டிக்கிறது யாரா இருக்க முடியும்? நிச்சயமாக இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா வழக்கு காவல்துறையினர் அட்ராசிட்டி செய்யறாங்க. வழக்கறிஞர் வழக்கை நீங்க பதிவு செய்யுங்க, முறையா அது நடவடிக்கை எடுங்க. அதுக்கு நாங்க தவறு செய்து நீங்க சொன்ன கன்னியாகுமரி இன்சிடென்ட்ல கரூர் வக்கீல்கள் மீது வழக்கு தான் பதிவு செய்யப்பட்டது. எப்போ பதிவு செய்தாங்க? அது அங்கதான் இருக்கு. கன்னியாகுமரி அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர்கள் புகார் செய்தார்கள், அவங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அங்கதான் தெரியாது மக்களுக்கு. என்னடா சம்பவம் நடந்த நாட்கள் முதல் நாளே வந்து வழக்கறிஞர்கள் வந்து ஒரு புகாரை கொடுக்கறாங்க, புகாருக்கான ரசீதை பெற்றுக் கொள்கிறோம். பிறகு 10 நாட்கள் கழித்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் கொடுக்கிற புகார்ல வந்து அதை புகார் பெற்று அதுக்கு மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆஃப்டர் 25 டேஸ்க்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. செகண்ட் எப்ப புகார் கொடுக்கிறார் அப்போதான் பதிவு செய்ய முடியும். இல்ல உங்களுடைய வழக்கு நீங்க கொடுத்த புகார் மீது 25 நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டாருன்னா நீங்க சொன்ன ஒரு லாஜிக் இருக்கு. நான் இப்ப புகார் கொடுத்தேன், 25 நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டாங்க. நீங்க கொடுத்த புகார் உடனே எஃப்ஐஆர் போட்டார். ஆமா, அவங்க 25 நாள் கழிச்சு புகார். இல்ல எங்கள் வழக்குக்கு உடனே எஃப்ஐஆர் போட்டிருந்தா நாங்க கேட்கப்படுறதே இல்ல. நிச்சயமாக நாங்க சம்பவம் நடந்த 10/5/2013 அன்று சம்பவம் நடந்த உடனே நாங்க காவல்துறை அணுகி இப்படி ஒரு அட்ராசிட்டி, இப்படி ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தவறு செய்யறாங்க, அதை கேட்டா குண்டாஸ் வச்சு அடிக்கிறாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை என்று நாங்க பெட்டிஷன் கொடுக்கும் போது நீங்க காவல்துறை வந்து பெட்டிஷனை வாங்கி உடனே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருந்தா இந்த ஸ்டேஜுக்கு நாங்க ஏன் டிஜிபி போய் பார்க்க போறோம்? எங்களை ஏன் டிஜிபி வந்து இங்க வர வேணாம், நீங்க அட்வொகேட் எல்லாம் அப்படின்னு
ஏன் வெளியே போனோம்? அப்பவும் பாருங்க நாங்க வந்து உடனே வந்து சரி டிஜிபி எங்களை பார்க்க மறுத்தாரு, ஒட்டுமொத்த அட்வொகேட்டே வந்து அவர் அன்டூலி பிஹேவ்னு சொன்னாரு. உடனடியா நாங்க கோர்ட்டுக்கு தான் வந்தோம், நீதிபதியிட்ட தான் முறையிட்டோம். தலைமை நீதிபதி அது ஒரு பெட்டிஷனா போட்டாரு. அந்த பெட்டிஷனை வந்து அலோவ் பண்றாங்க. அலோவ் பண்ண உடனே டிஜிபி அவருக்கு என்னாச்சு, ஓ டிஜிபி மேல ஏன் மேல நீங்க கேஸ் போறீங்களா, நான் பாரு உங்க மேல எத்தனை கேஸ் எடுக்கிறேன். அப்பதான் நீ 2001 போறீங்க. 2001 இருந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி இருக்கிற எல்லா வழக்கு மீது பழைய வழக்குலாம் எடுங்க, யார் யார் பெண்டிங் இருக்குதோ அந்த கேஸ் எல்லாம் எடுத்து அரெஸ்ட் பண்ணுங்க. உச்சகட்டமா வழக்கறிஞர் மட்டுமல்ல, ஒரு நீதித்துறை நடுவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. தெளிவா அந்த வழக்குல தனியா வருவோம் நம்ம. அதாவது 2001 இருந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் தூசி திட்டுடுங்க, நீ வழக்கறிஞர்கள் யார் யாரெல்லாம் கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு. எழுத்துப்பூர்வமாக இல்ல, வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருக்கும். அதன் பேர்ல இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுபோல் பண்ணுவது செய்வது சட்டப்படி தவறா? முதல்ல உங்க கேள்வியே தவறு. அதாவது பழைய வழக்குகளை தூசி தட்டி எழுப்பவில்லை. அதுக்கு முன்னால ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல வர்றேன். சிவில் வழக்கறிஞர்களுக்கும் குற்றையர் வழக்கறிஞர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிவில் வழக்கறிஞர் யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அல்லது இது போல குற்றம் சாட்டப்பட்டு யாரும் கிடையாது. குற்றையர் வழக்கறிஞர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? மக்களுடைய குற்றத்தை, சாட்டப்பட்ட குற்றத்தை பாதுகாக்கவோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டதுக்கு ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு போறாங்க. என்னுடைய ஒப்பீனியன்ல வந்து ஒரு வழக்கறிஞர்களுக்கு வரையறை இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வாதாடுவதற்கு போடுறது அல்ல, போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் அல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு போனாலும் இதுக்கு மேக்ஸிமம் என்ன கேட்கலாம்னா, யூ ஷுட் ப்ரொடியூஸ் ஹிம் பிஃபோர் தி மேக்ஸிமம் 24 hours. அப்படி மாத்தன்னு சொன்னா என்ன, யூ காட் a power, go to the court, either magistrate court or the high court, and tell them this is being done. அதை விட்டு அதாவது என்ன இரண்டு ஒப்பீனியன்ல சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய, சட்டத்துக்கு உதவி செய்ய வேண்டிய வழக்கறிஞர் தானே முயன்று போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி போய் ஆர்கியூ பண்றது, அங்க போய் இது பண்றது, அல்லது வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொன்னா யூ கோ டு சிஆர்பிசில போய் பெட்டிஷன் போட்டு ரெஜிஸ்டர் டெய்லி பண்றாங்களே. டெய்லி ஹைகோர்ட் லிஸ்ட பாத்தீங்கன்னா இது நாங்க வழக்கு போட்டோம், வழக்கை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண போடுறாங்க, உடனே ஆர்டர் பண்ண போறாங்க. ஒன்று. இரண்டாவது வந்து முதல் முறையில வழக்கறிஞர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறது என்பதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் தண்டு கடமை செய்யறார்கள், தப்பா செஞ்சா தட்டி கேளுங்க. ஒன்று. இரண்டாவது வந்து இவங்க மேல ஒரு சப்போஸ் somebody has taken action against him, appellate authority டிஜிபி அவன் எடுத்தானா you go to the court and tell him this is what has happened. இப்போ இன்னும் கேட்டீங்கன்னா, நீங்க கடந்த கால வரலாற்று பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க பேரையே வழக்கு போட்டிருக்காங்க. நானே போட்டிருக்கேன். ஒரு சப் மிஸ்பிஹேவ் பண்ணா கிரிமினல் கோர்ட்ல போய் சப் இன்ஸ்பெக்டர் ஜான் ரம்சான் சிஆர்பிசிலயோ ஐபிசிலயோ கேஸ் போட்டிருக்கோம், அவங்க சம்மன் போயிருக்குது. அது ஒரு வழக்கு முறை, வழிமுறை என்பது நமக்கு இருக்கின்றது. இவர்கள் விஷயம் உங்கள்கிட்ட கொண்டு வராங்க. அதாவது நீங்க சொன்னீங்க வக்கீல்கள் மீது வழக்கு தொடுக்கிறான்னு சொன்னீங்க. நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் வந்து காவல்துறைக்கு செல்லக்கூடாது, காவல் நிலையத்துக்கு செல்லக்கூடாதுன்றது வந்து இல்ல, எங்களுடைய அடிப்படை உரிமை இது. இல்ல எல்லாருமே போலாம். நான் சொல்றேன் அதான் சொல்ல வரேன். இப்போ பொதுவா காவல்துறை இப்ப ஒரு இவரு என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வக்கீல்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்,